ஹாய், நான் அக்ஷரா. இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு சூப்பரான ஒரு பேம்பர் ரொட்டீன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேம்பர் ரொட்டீன் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறதே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ஹேர் வாஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஷாம்பூ யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த MDS ஷாம்பூ. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்மிட்டன்லேருந்து வாங்கியிருந்தேன். இது நெதர்லாண்ட் ப்ராடக்ட். இது ஆனால் சூப்பராக இருக்குது இந்த ஷாம்பூ. இது இன்னொரு வாட்டி எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நான் அமேசானில் தேடி பார்க்கும்போது இல்லை. இப்போ மறுபடியும் நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா அதோட லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் நான் கொடுத்துட்றேன். இந்த ஷாம்பூ பார்த்திங்கன்னா ஹேரை ஸ்மூத் ஆக்குறது, ஷைன் ஆக்குறது, ஃப்ரிட்ஜ் இல்லாமல் பார்த்துக்கிறது, அதுக்கு தான் இந்த ஷாம்பூ. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஷாம்பூ சூப்பராக இருக்குது. ஹேரை ட்ரையெல்லாம் ஆக்கல, ஆனால் அதே சமயத்தில் சூப்பராக கிளென்ஸ் பண்ணிடுச்சு. உங்கள்கிட்ட என்ன ஷாம்பு இருக்கோ நீங்கள் நல்லா ஹேரை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுங்கள். நான் அதே ரேஞ்சில் இருக்க கண்டிஷ்னர் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் அந்த MDSன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான். கண்டிஷ்னரும் ஈக்குவலி குட், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் நல்லா இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வேணும்னா இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் ஹர்ப்ஸில் சில்கி ஸ்மூத்னு ஒரு ஷாம்பு வரும். அது சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் லோரியலோட ஷாம்பூ கண்டிஷ்னர்ஸ் கூட நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்து ஒரிஜினல் வாங்கணும். ஏன்னா சில டைம்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டூப்ளிகேட் கிடச்சிரும். கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக சிக்காகாது. ப்ளஸ் நீங்கள் கண்டிஷ்னர் கம்மியான குவான்டிட்டி தான் எடுக்கணும். அண்ட் வெறும் லென்த்தில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஸ்கேல்ப்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. ஷவர் ஜெலுக்கு நான் நிவ்யாவோட ஷவர் ஜெல் யூஸ் பண்ணுறேன். இதோட வேரியண்ட் பார்த்திங்கன்னா வாட்டர் லில்லி. இந்த பேக் பார்த்திங்கன்னா ட்ராவல் சைஸ் பேக் தான். இதோட ப்ரைஸே 99 ருபீஸோ என்னமோ தான் இருக்கும். நான் ஆஃபரில் இருக்கும்போது 75 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது ரொம்ப மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் தான். அண்ட் கிளென்ஸ் சூப்பராக பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு சாஃப்டான ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும். நெக்ஸ்ட் ஷேப் பண்ணுறதுக்கு நான் இந்த வீனஸோட ரேசர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா அவகேடோ வேரியண்ட்டில் இருக்குது. நல்லா க்ளீன் ஸ்மூத்தான ஷேப் கிடைக்கும். இந்த வீனஸ் பிராண்ட்லேயே ஆக்சுவலாக இன்னொரு வேரியண்ட் ட்ரை பண்ணியிருந்தேன். அது நல்லாவே இல்லை. இது நல்லா இருந்துச்சு. அண்ட் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஷேவும் இருந்துச்சு. ஸ்கின்னில் அப்படியே உங்களுக்கு க்ளைட் ஆகும் இது. நெக்ஸ்ட் டியோக்கு நான் இந்த அண்டர்ஆர்ம் ரோலான் யூஸ் பண்ணுறேன். இதோட கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா த நேச்சுரல் வாஷ். அண்ட் இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு லோஷன் யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த டெர்மாவைவோட மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் ஸ்கின்னில், சூப்பர் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு சாம்பிராணி யூஸ் பண்ணிடுறது நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட். இது வரைக்கும் நீங்கள் யாராவது சாம்பிராணி போட்டு ட்ரை பண்ணது இல்லைனா யாராவது ஹெல்ப் யூஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு ஹேரை நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஏன் நான் இது சொல்கிறேன்னா ஹேர் நல்லா ட்ரையும் ஆகும். ப்ளஸ் இதில் இருக்க ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் ஐப்ரோஸ் பண்ணுறேன். ஐப்ரோஸ்க்கு நான் வெறும் எக்ஸ்ட்ரா ஹேர் இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஐப்ரோஸ் ரொம்ப திக்கான ஐப்ரோஸ். அதனால நான் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுவேன். சப்போஸ் நான் அந்த எக்ஸ்ட்ரா கூட ரிமூவ் பண்ணலைன்னா ரொம்ப திக்காகிடும். இந்த பொன்னாம்பலமோட ஐப்ரோஸ் மாதிரி ஆகிடும். அதனால் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் ஐப்ரோவில் இருக்க எக்ஸ்ட்ரா ஹேர் மட்டும் எடுத்துருவேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஐப்ரோஸ்லாம் பண்ண போகிறதா இருந்தால் முதல்ல பார்லரில் போய் பண்ணிக்கோங்க. அவங்க த்ரெட்டிங் பண்ணிவிடுவாங்கல்ல. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஹேர் வரும்போது இந்த மாதிரி ரேசர்ஸ் யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா ஹேர்லாம் எடுத்துக்கோங்க. இந்த சின்ன ரேசர் கார்மசியோட ஐப்ரோ ரேசர். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த கிளென்சர் யூஸ் பண்ண போகிறேன். இது டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர். இது மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களுக்கும் சூட் ஆகும். இது ஓட்மீலில் தான் பண்ணியிருக்காங்க. ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின்னில் இருக்கவங்களுக்கும் நல்லா சூட் ஆகும். இது கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த நேச்சுரல் ஆயில், ஃபேஸில் இருக்க நேச்சுரல் ஆயில் போகாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கிளென்சர். இதுக்கப்புறம் நான் ஸ்க்ரப் பண்ண போகிறேன் என்னோடய ஃபேஸை. அதுக்கு நான் இந்த க்ளீன் அண்ட் கிளியர் ஸ்க்ரப் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்க்ரப்பில் என்ன ஒரு ஹைலைட்னா இதோட ஸ்க்ரப்பிங் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸ்கின்னில் அவ்வளோ உங்களுக்கு ஹாஷாக இருக்காது. இது நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நான் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் ஹர்ப்ஸோட ஃபேஸ் மாஸ்க். இதில் இருக்க மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா அண்ட் லிக்ரிஸ் இருக்குது. ஃபேஸ் பிரைட்டன் பண்ணுறதுக்கு, டேனை ரிமூவ் பண்ணுறதுக்குலாம் இது நல்லாயிருக்கும். இந்த ஃபேஸ் மாஸ்க் நல்லா தான் இருக்கும். ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின்னில் இருக்கவங்க யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா போட்ட உடனே எரியும் ஸ்கின்னில். அது காம் டவுன் ஆகிறதுக்கு 10 minutes ஆச்சும் ஆகும். நெக்ஸ்ட் நான் லிப் மாஸ்க் வேர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா இது ஒரு கொரியன் பிராண்ட், ஓகேவா. இதுதான் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். அந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் எல்லாம் பார்க்க நல்லா இருக்குது, க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சுமாரான ப்ராடக்ட் தான். ஒரு 20 minutes கழிச்சு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டோனருக்கு இந்த காமா ஆயுர்வேதாவோட டோனர் யூஸ் பண்ண போகிறேன். டோனர் மாதிரி இது, ஆனால் பைஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க.
இது அப்ளை பண்ணோடனே ஃபேஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் தான். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கூட நல்லாயிருக்கும், ஸ்கின்னில் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ அந்த ஆயிலினஸ்ஸு இந்த க்ரீஸினஸ்லாம் இருக்காது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது. அண்ட் சன்ஸ்க்ரீனுக்கு இப்போதைக்கு இது தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது டெர்மாக்கோட சன்ஸ்க்ரீன். ஸோ நிறைய வீடியோஸில் இதான் நான் காமிச்சிருக்கேன், இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஸோ அந்த ப்ரொடெக்ஷனும் கிடைக்குது. ஸோ அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போது இது ஸ்பான்சர்லாம் கிடையாது, நான் ஜென்யூனாக இந்த சன்ஸ்க்ரீன் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் சன்ஸ்க்ரீன்லாம் எப்போவுமே அழுத்தி தேய்க்கக்கூடாது, ஜஸ்ட்டு டேப் பண்ணி விட்டுருங்க, ஸ்கின்னில் அப்போது நல்லா செட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப் பாம்க்கு இந்த லாக்மியோட லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். இது டிண்டட் லிப் பாம் தான், அந்த லைட்டாக அந்த பிங்க் ஷேடும் இருக்கும், ப்ளஸ் நல்லாவும் மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும், சன் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. இதுதான் என்னோடய பேம்பர் ரொட்டீன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க. அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. ஸோ இதே மாதிரி வேறு எதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அடுத்த வீடியோனா இஸ் அக்ஷர் சேங் பாய், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், பாய்.